Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி சட்னி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணிடலாம். நல்ல ஹெல்தியானது கூட நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். பெருசா வந்து சைடு டிஷ் எதுமே செய்ய தேவையில்லை. ஒரு அப்பளத்தோட நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது செய்யிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா 2-3 தடவை சுத்தமா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இந்த அரிசியை மட்டும் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு குக்கரை சுடு பண்ணிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு சின்ன பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். லேசாக வந்து சிகப்பாக ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 2 மீடியம் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி வெந்து மசியணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இதில் தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலேருந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சேர்த்து நல்லா மசாலா வதங்கியிருக்கு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் தண்ணி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. 1.5 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கிறதுக்கு 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பரான ஒரு கிச்சடி ரெசிபி, நல்ல ஹெல்தியானதும் கூட, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெறும் ஒரு ஊறுகாய் இல்லைன்னா அப்பளத்தோடு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.